ஹலோ, நான் உங்க தொகுப்பாளினி. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ஒரு கண்ணுக்கு தெரியாத போர்க்களத்தை பத்தி. இதுல துப்பாக்கியோ பீரங்கியோ கிடையாது. ஆனா இது நேரடியா உங்க மைண்ட குறிவைக்கிற ஒரு போர். குறிப்பா நம்ம ஜென்சி இளைஞர்களோட சிந்தனைகளை மாத்துறதுக்காகவே நடக்கிற ஒரு மாபெரும் டிஜிட்டல் போர். டிஜிட்டல் இறையாண்மை, அதாவது டிஜிட்டல் சாவரின்டிங்கிறது இன்னைக்கு ஒரு நாட்டோட மிக முக்கியமான விஷயமா மாறிடுச்சு. வாங்க கொஞ்சம் டார்க்கான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இந்த உலகத்துக்குள்ள நாம போகலாம். ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாட்டை அழிக்கணும்னா எப்பவும் ஒரு போர் தேவைப்படாது. சில நேரங்கள்ல ஒரு சின்ன வைரல் வீடியோவே போதும். எவ்வளோ உண்மையான ஆழமான வார்த்தைகள் இல்ல. ஏன்னா இன்னைக்கு போர்க்களம்ங்கிறது நாடுகளோட எல்லைகள்ல இல்ல. நீங்களும் நானும் கையில வச்சிருக்கிற மொபைல் ஸ்கிரீன்ல தான் இருக்கு. ஒரு சாதாரண வைரல் ஹேஷ்டேக் இல்லனா ஒரு எமோஷனலான பேச்சு சில செகண்ட்ஸ்ல பல லட்சம் பேரோட மனநிலைய அப்படியே மாத்திடுது. சரி, இது எப்படி நடக்குதுன்னு பாப்போம். ஒரு காலத்துல அரசியல் கட்சிகள்லாம் தங்களோட கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க நியூஸ் பேப்பரையும் டிவியையும் தான் நம்பியிருந்தாங்க. ஆனா இப்ப நிலைமை டோட்டலா மாறிடுச்சுல்ல. இன்றைய ஜென்சி தலைமுறை நியூஸ் சேனல்கள்ல போய் செய்திகளை பார்க்கறதே இல்ல. அவங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு ரீல், ஒரு மீம் இல்லனா ஒரு யூடியூப் வீடியோ வழியாவே கிடைச்சிடுது. இதனால முன்னெப்பவும் இல்லாத அளவுக்கு ஒரு புது பவர் இப்போ உருவாகி இருக்கு. அதுதான் டிஜிட்டல் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது டிஜிட்டல் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன்லைன்ல இருக்கிற கிரியேட்டர்களுக்கும் அந்த அல்காரிதம்களுக்கும் மக்களோட அரசியல் சிந்தனைகளையே, ஏன் எலெக்ஷன் ரிசல்ட்ஸையே மாத்துற அளவுக்கு பலர் இருக்கு. இப்போலாம் அரசியல்வாதிகள் மட்டும் நம்மள வழிநடத்துறது கிடையாது. நம்ம ஃபோன்ல ஓடுற அல்காரிதம்களும் இன்ஃப்ளூயன்சர்களும் தான் நம்ம முடிவுகளே தீர்மானிக்கிறாங்க. கேட்கவா ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஓகே, இப்போ அடுத்த முக்கியமான பகுதிக்கு வருவோம். தி ஆபரேட்டர்ஸ், வெளிநாட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் மற்றும் அவர்கள் உருவாக்கும் விவரிப்புகள். இந்த கதைகளை எல்லாம் உருவாக்குறது யாருன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இதுதான்: இந்தியால வாழாதவங்க இந்திய இளைஞர்களோட அரசியல் சிந்தனையை மாத்துறாங்களா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்திய அரசியலை பத்தி பேசுற பல பெரிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்கள் வெளிநாடுகள்ல தான் தங்கியிருக்காங்க. இது இப்போ இணையத்துல ஒரு பெரிய விவாதமாவே மாறிட்டு வருது. இந்த நாட்டிலே வசிக்காத ஒருத்தரால இங்க இருக்கிற உள்நாட்டு அரசியல்ல எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு நாம ரொம்ப சீரியஸா யோசிக்கணும். இந்த விஷயத்துல தேசியவாத விமர்சகர்கள் சில முக்கியமான கவலைகளை முன்வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இவங்க வெளிநாடுகள்ல இருந்துகிட்டே ஆளும் அமைப்புக்கு எதிரான ஒரு பெரிய கோபத்தை, அதாவது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆங்கரை உருவாக்க ட்ரை பண்றாங்கன்னு விமர்சகர்கள் சொல்றாங்க. ரெண்டாவது, கவர்மெண்ட் சிஸ்டம்ஸ் மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை உடைக்கிறாங்க. மூணாவது, இது சமுதாயத்துல பிரிவினையை அதிகமாக்குது. சோ இந்த வீடியோக்கள் எல்லாமே வேணும்னே அரசியல் கோபத்தை தூண்டுறதுக்காக உருவாக்கப்படுதா அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இதை இன்னும் கிளியரா புரிஞ்சுக்க துருவ்ரத்தி மாதிரி ரொம்பவே பிரபலமான இன்ஃப்ளூயன்சர்களை ஒரு கேஸ் ஸ்டடியா நம்ம எடுத்துக்கலாம். இவரை பத்தி சோஷியல் மீடியால இப்போ பயங்கரமான விவாதங்கள் போயிட்டு இருக்கு. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இவரோட வீடியோக்கள் சமூகத்துல நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்துதுன்னு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இன்னும் சிலரோ இவர் ரொம்பவே ஒருதரபட்சமான கதைகளை உருவாக்குறாருன்னு கடுமையா குற்றம் சாட்டுறாங்க. நாம இங்க எந்த பக்கமும் சாயல, டேட்டா என்ன சொல்லுதுன்னு மட்டும்தான் பாக்குறோம். இந்த மாதிரியான விவாதங்கள்ல இருந்து வர்ற முக்கியமான கேள்வி இதுதான்: நீங்க பார்க்குற தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு செலக்டிவா கொடுக்கப்படுற தகவல்களா? அதாவது செலக்டிவ் இன்ஃபர்மேஷனா? இல்லனா உங்களை எமோஷனலா மேனிப்புலேட் பண்ற தந்திரமா? இந்திய அமைப்புகள் மேல வேணுனே கோபத்தை தூண்டுறாங்களா? இன்னைக்கு இருக்கிற ஜென்சி தலைமுறையா அரசியல் ரீதியா திசை திருப்ப முயற்சிகள் நடக்குதா? சரி, இப்போ நாம ஹிஸ்டரிய கொஞ்சம் திருப்பி பார்ப்போம். த வெப்பன், தகவல், அதாவது இன்ஃபர்மேஷன் எப்படி ஒரு ஆயுதமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு இந்த பகுதியில நாம விரிவா பார்க்கலாம். பனிப்போர் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த தகவல் போர் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்களேன். ஆரம்பத்துல CIA இல்லனா KGB மாதிரி உளவு அமைப்புகள் ரகசியமான ஆபரேஷன்ஸ் மூலமா உலக அரசியல்ல தங்களோட செல்வாக்க செலுத்த ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த வெப் 2.0 காலத்துல வைரல் வீடியோக்களும் அரசியல் மீம்ஸ்களும் அந்த இடத்த அப்படியே பிடிச்சிக்கிச்சு. ஆனா இந்த மாடர்ன் காலத்துல அல்காரிதம்களால இயக்கப்படுற உணர்ச்சிகரமான விவரிப்புகள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஆயுதமா உருவெடுத்திருக்கு. போர் முறைகளும் மாறிடுச்சு, அதுல பயன்படுத்துற ஆயுதங்களும் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டோட இளைஞர்களோட மனநிலையை உங்களால மாத்த முடிஞ்சா, அந்த நாட்டோட எதிர்கால அரசியலையே உங்களால மாத்த முடியும். இது சும்மா ஒரு சாதாரண வாக்கியம் கிடையாதுங்க. இதுதான் இன்னைக்கு நடக்கிற இந்த டிஜிட்டல் சைக்கலாஜிக்கல் வார்ஃபேரோட மைய கருத்து. இந்த ஒரு வரியில மொத்த அரசியல் தந்திரமும் அடங்கியிருக்கு. ஓகே, இந்த டிஜிட்டல் போரினால நிஜத்துல ஏற்படுற பாதிப்புகள் என்ன? அதை நம்ம கண்கூடா பார்க்க முடியுதா? வாங்க த ஃபால் அவுட் சவுத் ஏஷியா ஆன் எட்ஜ் அப்படிங்கிற பகுதிக்குள்ள போலாம். டிஜிட்டல் கதைகள் நிஜ உலகத்துல என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு இங்க அனலைஸ் பண்ணலாம். நம்ம பக்கத்து நாடுகள்ல, அதாவது தெற்காசிய நாடுகள்ல சமீபத்துல நடந்த சில விஷயங்களை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் புரியும்.
இலங்கையில ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி, மக்கள் போராட்டங்கள். இதுல சோஷியல் மீடியா மக்களோட எமோஷன்ஸை ரொம்ப வேகமா ஸ்ப்ரெட் பண்ண உதவுச்சு. பங்களாதேஷில் நடந்த தெருக்கலவரங்கள், அரசியல் பதற்றங்கள், இதுக்கெல்லாம் ஆன்லைன் கேம்பெயின்ஸ் ஒரு பெரிய எரிபொருளா இருந்துச்சு. அதே மாதிரி நேபாளத்துல நடந்த நீண்டகால அரசியல் மாற்றங்களுக்கும் சோஷியல் மீடியால வந்த விவரிப்புகளே முக்கிய காரணமா அமைஞ்சது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, டிஜிட்டல் உலகத்துல நடக்கிற போர்களுக்கு நிஜ உலகத்துல ரொம்பவே சீரியஸான விளைவுகள் இருக்கு. இதை நாம மறுக்கவே முடியாது. அண்டை நாடுகள்ல நடந்த இந்த அடுத்தடுத்த சம்பவங்கள் அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கு. இந்த டிஜிட்டல் நெரேட்டிவ் வார்ஃபேர் இந்தியாவோட அமைதிக்கும் நிலைத்தன்மைக்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாறுமா? பக்கத்து நாடுகள்ல நாம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே எதிர்காலத்துல நமக்கும் நடக்கக்கூடிய ஒரு இருண்ட முன்னோட்டமா இருக்கக்கூடும்னு பல எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ வார்னிங் கொடுக்கறாங்க. நாம இந்த பகுப்பாய்வோட இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம். அல்காரிதங்களுக்கும் உண்மைகளுக்கும் இடையிலான போர், அல்காரிதம்ஸ் வர்சஸ் த ட்ரூத். இந்த கேம்லயே கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய ஆபரேட்டரை பத்தி இப்ப பேச போறோம். அது வேற யாரும் இல்ல, அந்த கம்ப்யூட்டர் கோடு தான். நாம தினமும் சோஷியல் மீடியால பார்க்குற தகவல்கள் எல்லாமே உண்மையா, இல்லனா அந்த அல்காரிதம் நமக்கு காட்ட விரும்புற கதைகளா? யோசிச்சிருக்கீங்களா? அல்காரிதம் எப்பவுமே ட்ரெண்டிங்கான, உங்களை அப்படியே எமோஷனல் ஆக்குற, மக்களை 2 துருவங்களா பிரிக்கக்கூடிய விஷயங்களை தான் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். ஆனா நிஜமான உண்மைங்கிறது ரொம்பவே சிக்கலானது, பல கோணங்களா கொண்டது. அது எப்பவுமே நடுநிலையானதா தான் இருக்கும். சும்மா ட்ரெண்ட் ஆகிற ஒரு சாதாரண ஹேஷ்டேக் ஒரு தலைமுறையோட சிந்தனையை மாத்திரக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லானது அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா உணரணும். சரிப்பா, இந்த டிஜிட்டல் போர்லேருந்து நாம நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது? இதோ உங்களுக்கான ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் டூல் கிட். விஷயம், சோஷியல் மீடியால வர்ற எந்த ஒரு தகவலையும் உடனே கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே நம்பிடாதீங்க. 2வது, நீங்க பார்க்குற தகவல்களை கட்டாயமா ஃபேக்ட் செக் பண்ணுங்க, கிராஸ் செக் பண்ணுங்க. 3வது, ரொம்ப முக்கியம், ஒரு விஷயத்தை பத்தி ஒரே ஒருத்தர் சொல்றதை மட்டும் கேட்காம பல தரப்பினரோட கருத்துக்களையும் கேளுங்க. இப்போ நாம எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த ஒரு வாக்கியத்தை எப்பவுமே உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு டிஜிட்டல் போர்ல மிகப்பெரிய ஆயுதம் உண்மைதான். உங்களோட விழிப்புணர்வு மட்டும்தான் உங்களை பாதுகாக்கும் ஒரே கவசம். இந்த கண்ணுக்கு தெரியாத டிஜிட்டல் போர்க்களத்துல உண்மையை அறிஞ்சுக்கிறத மட்டும்தான் உங்களோட ஆகச்சிறந்த தற்காப்பு அரணா இருக்க முடியும். இறுதியா உங்ககிட்ட நான் கேட்குற ஒரு கேள்வி, உங்களோட டைம்லைன் தான் இன்னைக்கு போர்க்கலாம். நீங்க ஃபேக்ட் செக் பண்றீங்களா? நீங்க தினமும் ஸ்க்ரோல் பண்ற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் இனிமேல் கேள்வி கேளுங்க. இந்த பகுப்பாய்வு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். நான் உங்கள் தொகுப்பாளினி. மீண்டும் இதே மாதிரி ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.